அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய தாம்பத்தியத்தில் என்னதான் தாம்பத்தியம் செஞ்சாலும் உடலில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி என்பது குறையாமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். சரி வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக முதல்ல ஒரு பவுலில் ஒரு 30 ml அளவுக்கு வெள்ளாட்டு பால் எடுத்துக்காங்க. வெள்ளாட்டு பால் தான் அதிக மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. வெள்ளாட்டு பால் சேர்த்திய பிறகு எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம். அதாவது கருப்பு எள்ளு தான் எடுத்துருக்குறோம். இதுலேயே வெள்ளை எள்ளும் இருக்குது. ஆனால் கருப்பு எள்ளு தான் அதிக மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. கருப்பு எள்ளை நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊறணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிய பிறகு இந்த எள்ளையும் இந்த பாலையும் நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆண்குறி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பலம் பெறும். மேலும் விரைப்புத்தன்மை என்பதும் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளாட்டு பால் பார்த்திங்கன்னா ஆண்களினுடைய விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. மேலும் ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த எள்ளு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் பலத்தை அதிகரிக்கும். மேலும் நம்மளுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகளின் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. மேலும் இந்த எள்ளு பார்த்திங்கன்னா இரத்த குழாய்களை பலப்படுத்தி, மேலும் இந்த எள்ளில் இருக்கக்கூடிய அந்த செம்பு சத்து பார்த்திங்கன்னா இரத்த குழாய்கள் சுருங்கி விரிகின்ற அந்த தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டும் இல்லாமல் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும். அதனால் கட்டாயம் இந்த மாதிரி ஊற வச்சு தினந்தோறும் சாப்பிடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.